வணக்கம் மக்களே, வெல்கம் டு நர்மி டாக்ஸ். இன்று நாம் காண இருப்பது காரியங்களை எல்லாம் வெற்றி தரும் கதிரவன் வழிபாடு பற்றித்தான் பார்க்க போகின்றோம். நாம் சொந்த வீட்டில் இருப்பதற்கும் வாடகை வீட்டில் இருப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. சொந்த வீட்டில் சுதந்திரமாக வாழலாம். வாடகை வீட்டில் வீட்டு உரிமையாளரின் கட்டுப்பாட்டிற்குள் தான் நாம் வசிக்க வேண்டியிருக்கும். இல்லையென்றால் வீட்டை காலி செய்ய சொல்லிவிடுவார்கள். நம்முடைய வீட்டை நாம் மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கும் பொழுது இது ஹால், இது சமையலறை, இது பூஜையறை என்று மற்றவர்களிடம் சொல்கின்றோம். அந்த வகையில் நவகிரகங்களில் ராஜகிரகமாக விளங்கும் சூரியனுக்கு சிம்மராசி சொந்த வீடாகும். சிம்மராசியில் சூரியன் உலா வரும் மாதத்தில் ஒருவர் பிறந்தால் ஜெகத்தை ஆளும் யோகம், மற்றவர் வியக்கும் அளவு செல்வ வளர்ச்சி, இவை யாவையும் அமைத்து கொடுக்கும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை அடங்கிய ராசிகள்தான் சிம்ம ராசி. அதற்குள் அடியெடுத்து வைக்கும் சூரியன் மகத்தின் காலில் சஞ்சரிக்கும் பொழுது, அதாவது மகர ராசியின் சஞ்சரிக்கும் பொழுது பிறந்தால் ஜெகத்தை ஆளலாம் என்றும் சொல்லுவார்கள். பஞ்சாயத்து தலைவர் முதல் பாராளுமன்ற உறுப்பினர் வரை பதவி வாய்ப்பை பெற்று புகழ் ஏணியின் உச்சிக்கு செல்ல இந்த நட்சத்திர காலில் உதவும். பூர நட்சத்திர காலில் சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது பிறந்தால் தாரத்தால் தொல்லைகள் ஏற்படாமல் இருக்க பொருத்தம் பார்ப்பது மிக அவசியமாகும். உத்திர நட்சத்திர காலில் சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது பிறந்தால் அனைவரும் பாராட்டும் அளவிற்கு வாழ்க்கை அமையும். அந்த வகையில் ஆவணியில் பிறந்தவர்கள் அனைவரும் அதிர்ஷ்டசாலிகள் என்றே சொல்லலாம். கோபம் அதிகம் வந்தாலும் குணத்தில் சிறந்தவர்கள் இவர்கள். பாவம் என்பதையே செய்ய மாட்டார்கள். பரம்பரை பெருமையை காப்பாற்றுவார்கள். தேசபக்தியுடன் தெய்வ பக்தியும் கொண்டு விளங்குவார்கள். உதவி செய்ய ஓடோடி வருபவர்களாகவும் இருப்பார்கள். சட்டத்தை மதிப்பவர்களாகவும் திட்டம் தீட்டுபவர்களாகவும் திகழ்வார்கள். கொட்டம் அடிப்பவர்களை கொஞ்ச நேரத்தில் பணிய வைத்து விடுவார்கள். கட்டிடத் தொழில் முதல் கமிஷன் தொழில் வரை எதை செய்தாலும் கணிசமான ஆதாயத்தை பெறுவர். அரசாங்க ஆதரவு அதிகம் பெற்றிருப்பர். இத்தகைய சிறப்பு வாய்ந்த மாதமான ஆவணி மாதத்தில் சூரிய பலம் அதிகமாக இருப்பதால் 30 நாட்களிலும் அதிகாலையில் காசினி இருளை நீக்கி கதிரொளியாகி எங்கும் பூசனை உலகோர் போற்ற புசிப்பொடு சுகத்தை நல்க வாசி ஏழுடைய தேரின் மேல் மகாகிரி வளமாகி வந்த தேசிகா என்னை இரட்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி போற்றி என்கிற சூரிய கவசம் பாடி சூரிய நமஸ்காரம் செய்தால் துன்பங்கள் துள்ளி ஓடும். சோர்வில்லாத நல்ல அமைதியான ஒளிமிகுந்த வாழ்க்கை அமையும். இந்த உலகின் இருளை போக்கி ஒளியை பாய்ச்சும் ஒரே கிரகம் சூரியன்தான். எனவே இருள் சூழ்ந்த வாழ்க்கை கொண்டவர்களும் ஒளிமயமான வாழ்க்கை அமைய ஆவணி மாதம் முழுவதும் இல்லத்தில் சூரியனை நினைத்து வழிபடுவதோடு சூரியனுக்குரிய சூரியனார் கோவிலுக்கும் சென்று வரலாம். காலம் காலமாக நம் முன்னோர்கள் கடைபிடித்து வரும் வழிபாடு கதிரவன் வழிபாடு. தைத்திங்கள் திருநாள், பொங்கல் திருநாள் அன்று பயிர்களையும் உயிர்களையும் காக்கும் கதிரவனுக்கு விழா எடுக்கின்றோம். ஆனால் மற்ற நாட்களில் சூரியனை மறந்து விடுகின்றோம். குறிப்பாக ராஜகிரகம் என்று அழைக்கப்படும் சூரியனை நாம் நாள்தோறும் வணங்கி வந்தால் நம் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். அரசாளும் யோகமும் வரும். ஆரோக்கியம் மிகுந்த சீராகும். எனவே வரும் தைப்பொங்கல் திருநாளில் சூரிய வழிபாடு மாதம் முழுவதும் செய்து நாம் மிகவும் பலனடைவோம். ஓகே மக்களே, எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.